ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். பிரமாதமான மூவி, செம்மையாக இருந்தது. சசிகுமாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு படம் அடிக்கடி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. ஆக்டிங் ஒருத்தவங்களும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. செம்மையான படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். ஆக்டிங்காக இருக்கட்டும், சசிகுமார் ஆக்டிங்காக இருக்கட்டும், மனிதநேயம்னா என்னன்றது இந்த படத்தில் அப்படி இருக்குது. அகதிகளோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நான் எந்த மூவி பார்த்தாலுமே நான் மேக்ஸிமம் அழுவே மாட்டேன். ஆனால் இந்த மூவி பார்க்கும்போது அது சர்ச்சு சீனில் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கே கண்ணில் தண்ணீர், என்னை மீறி கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு மூவி இது. சரியான மூவி, செம்மையாக இருந்தது மூவி. இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி தான். எல்லாருமே இல்லை, ஒருத்தவங்களும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்லாம் வேறு லெவல். எல்லாருமே நடித்தவங்க எல்லாருமே வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி எல்லாரும் மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே செம்ம ஆக்டிங்கு, வேறு லெவல் ஆக்டிங். யோகி பாபுவாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் பின்னிட்டார். ரமேஷ் திலகெலாம் சென்டிமெண்ட்டில் தாக்கியிருக்காரு. பகவதி பெருமாள்லாம் அவரும் நல்லா காமெடியில் செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. 2 பசங்க சொல்லவே தேவையில்ல. பெரிய பையனை சென்டிமெண்ட்டில் தூக்கிட்டான், சின்ன பையன் காமெடியில் தூக்கிட்டான். வேறு லெவல் படம். அந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பார்த்து